ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ட்வின் டவருக்கு தான் வந்து போக போகிறோம். ஏர்போர்ட்லேருந்து நேராக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ட்வின் டவருக்கு தான் வந்து போக போகிறோம். ஸோ போகும்போதே பார்த்தீங்கன்னா இந்த ரோட் வியூலாம் ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம ஊரை பார்த்துட்டு இந்த ஊரை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே நீட்டாக தெரிஞ்சிச்சு ஊரே அழகாக. ஏன்னா இந்த ஊரில் குப்பை போட்டாலாம் ஃபைன் போடுவாங்களாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் இருக்குது. அங்கேயும் டஸ்ட்பின்லாம் வச்சுருக்காங்க குப்பை போடுறதுக்கு. சுத்தமாக இருக்குது ஊரே பார்க்கும்போது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஊரில் ரூல்ஸ் வந்து டிராஃபிக் ரூலில் எல்லாருமே ஃபாலோ பண்ணுறாங்க. இது வரைக்கும் ரொம்ப நம்ம இந்த ஊரில் ஹாரன் அடித்து நான் கேட்டதே இல்லை. சும்மா 1-2 பேர் தான் அடிப்பாங்க. ரொம்ப ஹாரன் அடித்து கேட்டதே இல்லை. இதுவே நம்ம ஊராக இருந்தால் இந்நேரம் 10 ஹாரன் அடிச்சிருப்பாங்க நின்னதுக்கே. ஆனால் இந்த ஊரில் அடிக்கக்கூடாது ரொம்ப ஹாரன். ஸோ அதெல்லாம் வந்து ரூல்ஸில் இருக்கான். அது மட்டும் இல்லாமல் சிக்னலையும் ஃபாலோ பண்ணணுமா. சிக்னல் போட்டால் தான் வந்து நம்ம வண்டியை மூவ் பண்ணணும், நிற்கணும். அதே சமயம் நம்ம ரோட்டை வந்து கிராஸ் பண்ணுறதுக்கு வந்து அதுக்கும் ஒரு சிக்னல் போட்டால் தான் நம்ம ரோடை கிராஸ் பண்ணணுமா. அதுக்கிடையில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரோடை கிராஸ் பண்ணக்கூடாது வண்டிலாம் போகும்போது. அப்படி தவிர நம்ம கிராஸ் ஆகி வண்டி வந்து எதுவும் இடித்தாலும் நம்ம வந்து அவங்க மேலே கேஸ் போட முடியாதான். ஸோ நம்மளை தான் வந்து கேட்பாங்களாம் கொஷின், நீங்கள் ஏன் வந்தீங்க ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணாமல் அப்படிங்கிற மாதிரி. இந்த மாதிரி நிறையா ரூல்ஸ் இங்கே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த பில்டிங்லாம் பாருங்கள் எல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இந்த சைனா டெம்பிளில் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இது மட்டும் இல்லை, நிறையா சைனா டெம்பிள்லாம் வந்து இங்கே இருக்குது. இங்கே உள்ள பில்டிங் எல்லாமே பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பில்டிங்காக இருக்குது. பார்க்கவே சூப்பராகவும் இருக்குது. அவ்வளோதான், நம்ம ட்வின் டவர் கிட்ட வந்துட்டோம். பாருங்கள் எவ்வளோ பெரிய பில்டிங்காக இருக்குதுன்னு. ஸோ மலேசியாவோடைய ஒரு அடையாளன்னே சொல்லலாம். ஸோ ட்வின் டவர் செம்மையாக இருந்துச்சு. இங்கேருந்து பார்க்கும்போதே எப்படா பக்கத்தில் போய் பார்ப்போங்கிற மாதிரி ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு. ஆனால் நம்ம இப்போ நேராக வந்து ட்வின் டவர் போல் நேராக நம்ம வந்து சாப்பிட போகிறோம். டைம் ஆயிடுச்சு. ஸோ அதனால் நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட்டை ஃபினிஷ் பண்ணிட்டு நம்ம ட்வின் டவருக்கு போகணும்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு ஹோட்டல் இருந்துச்சு ட்வின் டவர் பக்கத்துலேயே. ஸோ நம்ம வந்து வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான். நேராக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டோம். இந்த ஹோட்டல் தான் நம்ம சாப்பிட போகிறோம். ஸோ இங்கேருந்து பார்க்கும்போதே ட்வின் டவர் அழகாக தெரிஞ்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் வந்து எப்படி இருக்காங்கன்னா மலேசியா ட்ரெடிஷ்னலாக வந்து ட்ரெஸ் வேர் பண்ணி அங்கே ஒர்க் பண்ணுறாங்க. இந்த ஹோட்டலில் நிறைய தமிழ் மக்களும் இருந்தாங்க. ஸோ நல்லா இருந்துச்சு ஹோட்டலில் பார்க்கும்போது. அந்த ஆட்கள் எல்லாரையுமே பார்க்கும்போது ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான், நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு கை கழுவியாச்சு. நம்ம வந்து தோசை தான் ஆர்டர் போட்டிருந்தோம். ஸோ நம்ம தோசையை சாப்பிட்டு நம்ம வந்து ட்வின் டவருக்கு நேராக வந்து மூவ் ஆகிட்டோம். On the station wall, cheap room, thin walls, late night call, postcards stacked like a crooked shrine to every place I left behind. Carry me past the இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சூப்பராகவே ட்வின் டவர் ஃபுல்லாக கவர் ஆனிச்சு. இங்கே 2-3 ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பட்டன் அமுக்குனா நம்ம வந்து ரோட் கிராஸ் பண்ணிக்கலாமா. ஸோ சிக்னல் போடாத பட்சத்தில் இந்த பட்டன் அமுக்கி நம்ம ரோட் கிராஸ் பண்ணிக்கலாமா. இங்கே பார்த்திங்கன்னா சிக்னல் போட்டால் தான் நம்ம வந்து போகணும். இல்லைனா அந்த மாதிரி பட்டனை யூஸ் பண்ணிட்டு தான் நம்ம சிக்னல் வந்ததும் போகணும். ஸோ அப்படி சிக்னல் ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா நம்ம உடனே இங்கிட்டு வந்து மூவ் ஆகிடணும். ஏன்னா ஒரு நொடி தான் அவ்வளோ ஸ்பீடாக போகிறாங்க இங்கே எல்லாருமே. ஸோ சிக்னலை நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். நம்ம சிக்னல் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி சிக்னல் ஃபாலோ பண்ணாமல் நம்ம போனோம்னா நம்ம மேலே இடித்தாலும் நம்ம மேலே தான் தப்பு. ஸோ அதனால் வந்து சிக்னலை ஃபாலோ பண்ணணும். Carry me past the borderline, past the signs I read 1,000
Sometimes every mile writes another line in this travel melody of mine. Suitcase hard on a baggage line, chasing sunsets that I'll never rewind. Every mile writes another line in this travel melody of. ஸோ அவ்வளோதான், ட்வின் டவர் பக்கத்தில் வந்துட்டோம். சூப்பராக இருக்குது பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்குது, பெரிய பில்டிங்காக இருக்குது. இங்கேருந்து அண்ணாந்து வந்து பார்க்குறதுக்குள்ளாட்டி மயக்கமே வந்துடும் போல். ஸோ அந்தளவுக்கு பெரிய பில்டிங்காக இருக்குது. இதை விட பார்த்திங்கன்னா உள்ளே இன்னும் சூப்பராக வந்து டெக்கரேட்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. உள்ளே வந்து ஒரு மால் தான். ஸோ மால் தான் பார்த்திங்கன்னா நிறையா கடையெல்லாம் இருக்குது. உள்ளே வந்து நியூ இயர் செலிப்ரேஷன், சைனீஸ் நியூ இயர் செலிப்ரேஷன் வந்து ப்ரீயாக வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 15 நாள் வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்களாம் நியூ இயர் ஃபங்க்ஷனை. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து நியூ இயரே வருமா. ஸோ அன்றைக்கி இன்னும் ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவாங்களாம். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ப்ரீ நியூ இயர் செலிப்ரேஷன் தான். கிட்டத்தட்ட 15 நாள் செலிப்ரேட் பண்ணுவாங்களாம். அவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ இதெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் போய்ட்டோம். என் ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா எனக்கு சர்ப்ரைஸாக வந்து பர்த்டேக்கு கேக் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஸோ அது நான் எதிர்பார்க்கவே இல்லை, சர்ப்ரைஸாக இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த மூமெண்ட். ஸோ கேக்லாம் கட் பண்ணோம் டவருக்கு, அந்த ட்வின் டவருக்கு ஏற்றாப்புல. ஸோ எல்லாருமே விஷலாம் பண்ணாங்க, பர்த்டே பாட்டெலாம் பாடினாங்க, ஜாலியாக இருந்துச்சு புதுசாக. நாங்கள் சுற்றி பார்த்துட்டு நம்ம வந்து கிளம்பியாச்சு. நம்ம ஒரு ஹோட்டல் ரூமுக்கு வந்து கிளம்பிட்டோம். ஸோ நம்ம எங்கே போக போகிறோம், எந்த ஹோட்டலில் தங்க போகிறோங்கிறத வாங்க பார்க்கலாம். அவ்வளோதான், நம்ம ஹோட்டல்கிட்ட வந்துட்டோம். இந்த ஹோட்டலில் தான் நம்ம தங்க போகிறோம். ஸோ இந்த ஹோட்டல் பார்த்திங்கன்னா நேம் வந்து ஸ்டாரஸ். இது வந்து பெரிய ஹோட்டல், 4 ஸ்டார் ஹோட்டல். ஸோ இங்கே தான் தங்க போகிறோம். உள்ளே பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது எல்லாமே. ஸோ உள்ளே போயிட்டு நம்ம வந்து கீ வாங்குறதுக்காக கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு கீ வாங்கிட்டு நம்ம வந்து கிளம்பிட்டோம். Touchdown, can't start so right. Skip food, slow right by my side. That's Tariq from late night star. Laugh so loud, we wait them all. Say you want to see it all from the top with suit, no waterfall. Throw the map into the air. Where it lands, we're going there. Malaysia. இந்த ஹோட்டலில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இங்கே நம்ம லிஃப்ட்டுக்கு ஏற்றாப்புலே பார்த்திங்கன்னா ஒரு மசாஜ் சென்டர் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கிளப் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஸ்விம்மிங் பூல் இருக்குது. அப்புறம் ஜிம் இருக்குது. இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது இந்த ஹோட்டலில். ஆனால் நம்ம எங்கேயுமே போகல, நம்ம ரூமுக்கு மட்டும்தான் போகணும். ஸோ நாங்கள் எல்லாருமே லிஃப்ட்டில் ஏறிட்டோம். ஆனால் பட்டன் அமுக்குனா லிஃப்ட்டு க்ளோஸ் ஆகுதே தவிர நம்மளுக்கு வந்து ஓப்பன் ஆகிக்கிது, திருப்பியும் போக மாட்டேது. எங்களுக்கு ஒன்றுமே புரியலை. அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே ஒருத்தவங்கள்ட்ட போய் கேட்டோம். அப்புறம் அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி உங்கள் ரூம் கார்டை வச்சா தான் உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும் பட்டன்லாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. என்னடா இது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்போ வந்து கேட்டாங்க, அப்போ கீழே வர்றதுக்கெலாம் ஒரு ஆள் கீழே வரணுனாலும் ரூம் கார்டு எடுத்துகிட்டு தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் நம்ம வந்து அப்படி வரல. ஸோ 2 ரூம் கார்டு மொத்தம் வச்சுருந்தோம். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணி வந்துக்கிட்டு போய்கிட்டாச்சு.
அங்கே மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 4 ஸ்டார் ஹோட்டலில் இப்படிலாம் வைக்கக்கூடாது. ஏன்னா நம்மளுக்கு வந்து அர்ஜென்ட்டு கீழே வரணுன்னா ஃபுல்லாக ரூம் கார்டை எடுத்துகிட்டு ஓடியார முடியாது நம்ம எல்லாருமே. ஸோ ஒரு ஆள் வரணுன்னாலுமே ரூம் கார்டு வச்சுட்டு தான் நம்ம வரணுங்கிற மாதிரி இருக்குது. எக்ஸ்ட்ரா யாரும் இருந்தாங்கன்னா அவங்க கார்டை வச்சு கூட நம்ம பட்டன் அமுக்கிக்கலாம். லிஃப்ட்டில் வேறு யாரும் இருந்தாங்கன்னா இந்த மாதிரி தான் நம்ம வந்து பட்டனை வச்சுட்டு நம்ம பார்த்திங்கன்னா 12ஆம் நம்பர் வந்து ஃப்ளோர் நம்மளுக்கு. ஸோ நிறையா ஃப்ளோர் இருந்துச்சு. நம்மளுக்கு நல்ல வேளை 12ஆம் நம்பர் ஃப்ளோர் வந்து கிடச்சிருச்சு. அப்படி பார்க்கும்போது லக்கு தான் நம்மளுக்கு. அப்படி பார்த்தா பக்கத்தில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா லிஃப்ட்டுக்கே ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது. மேலே போகுது கீழே வருது, மேலே போகுது கீழே வருது, இந்த மாதிரியே இருக்கும். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது தேவையில்லாம் தான். இங்கிட்டு பார்த்திங்கன்னா படியும் இருக்குது. அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து ரூமுக்கு போக போகிறோம். இதுதான் நம்ம ரூம். நான் உங்களுக்கு ரூம் டூர் காமிக்கிறேன் பாருங்கள். Rain on the zinc roof, smell of coffee from the start. Yellow table. ஸோ இதுதான் நம்ம ரூம் பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருக்குது. ஸோ இங்கேருந்து வியூவும் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நைட் வியூ இன்னும் சூப்பராக இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ட்வின் டவர் தெரியும் உங்களுக்கு. நைட் வியூவில் பார்த்திங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும். அந்த ட்வின் டவர்லாம் அழகாக மின்னும். ஸோ இங்கே பாருங்கள், இங்கேருந்து பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு. நம்மளுக்கு ரூம் சூப்பராக கிடச்சிருச்சு. ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோன்னா சைனா ஸ்ட்ரீட் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்துருங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். டாட்டா.